ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சு, அவர் கூட்டியிருக்கக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டங்கள், இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, அவர் பேச்சினுடைய சாராம்சம் என்ன போன்றவற்றை பற்றி அலசுகிறது இன்றைய தலையங்கம் நிகழ்ச்சி. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் பயணிக்கலாம். நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. சனிக்கிழமை தோறும் மக்கள் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சார திட்டத்தை அறிவித்து கடந்த சனிக்கிழமை மக்கள் சந்தித்திருக்கிறார் திரு விஜய். குறிப்பாக அவர் திருச்சி அந்த மார்க்கெட் பகுதியில் துவங்கி அதன் பிறகு அரியலூர் மாவட்டம் வர்றதுக்கே பார்த்திங்கன்னா இரவு ஆயிடுச்சு. அந்த ஒரு நாளில் 3 இடத்துக்கு கூட்டத்துக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த 3 இடத்துக்கு அவரால் முழுமையாக போக முடியல. அதற்காக வருத்தம் கூட தெரிவிச்சிருந்தார். பெரம்பலூர் மக்கள்கிட்ட நான் வர முடியாமல் போயிடுச்சு, வருத்தம் தெரிவிக்கிறேன்னு கூட தெரிவிச்சிருந்தார். ஸோ நம்ம ரொம்ப பகுதியாக அதை பிரித்து பார்த்துருவோம். முதல்ல அவருக்கு ஆரம்பித்த இடம் மீனம்பாக்கத்திலிருந்து ஏர்போர்ட் வழியாக ஃப்ளைட்டில் ஏறி அங்கேருந்து தான் அவர் திருச்சிக்கு போகிறாரு. நிறைய பேர் கூட கேள்வி இருந்துச்சு, அவர் திருச்சியிலே கூட இருந்திருக்கலாமே, அப்படியே டக்குன்னு அங்கே போயிருக்கலாமே, ரொம்ப ஈஸியாக கூட இருந்திருக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் இல்லை, திருச்சியில் அவருக்கான இடங்களை கொடுக்க மறுத்துட்டாங்க, அதனால் திமுக செய்த சதி தான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் தாவேகா தொண்டர்கள் தோழர்கள் கருத்துக்களை பகிர்றாங்க. எது உண்மைன்னு நமக்கு தெரியல. பட் அவர் காலையில் 10:35க்கு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னது மதியானம் 2:35 3 மணி வரைக்கும் தான் பேசவே அவர் துவங்கினார். கிட்டத்தட்ட அந்த மாதிரி டைமில் தான் பேசி முடித்தார். அதுவும் சரியாக ஒளிவாங்கி சரியாக கேட்கல, நிறைய சிக்கல்களுக்கு மட்டும் தான் பேசி முடித்தார். அதன் பிறகு அங்கேருந்து பயணப்பட்டு அது ஒரு 5-6 மணி நேரம் பயணம். அப்புறமா அவர் அரியலூர் போகிறாரு. அதன் பிறகு அவர் பெரம்பலூருக்கு போக முடியல. இதுதான் நம்ம நடந்த சம்பவம். ஸோ நம்ம 2ஆக பகுத்து பார்க்கலாம். ஒன்று கூட்டம், ஒன்று பேச்சு. கூட்டம் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டம், அளப்பரிய கூட்டம், ஆர்ப்பரித்த கூட்டம். இந்த கூட்டத்தை எதிர்பார்த்தோமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக எதிர்பார்த்தோம். இதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கே ஒன்றும் கிடையாது. எதிர்பார்க்காத கூட்டம்னு யாரை வச்சு சொல்கிறாங்கன்னு நமக்கு தெரியல, அல்லது யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எதிர்பார்த்த கூட்டம் தான் கூடி இருக்கிறது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே நமக்கு கிடையாது. ஏன்னா எதிர்பார்த்தோம். ஏன் எதிர்பார்த்தோம் அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரம் தமிழ் சினிமா. தமிழ் சினிமாவினுடைய ஒரு உச்ச நட்சத்திரம், ஒரு திரையுலக கலைஞர், தமிழ்நாட்டுக்குள்ள திரையில மட்டுமே தோன்றியிருந்த ஒரு தலைவன் தரைக்கு வராரு அப்படின்னும் போது மக்களுக்கு இயல்பாக ஒரு ஆர்ப்பரிப்பு எண்ணம் வரும். கூடுதலாக அவர் கட்சி துவங்கி இருக்கிறார், திமுக எதிர்க்கிறார், பாஜக எதிர்க்கிறார், ஒரு புதிய மாற்றாக தன்னை முன்னிறுத்துகிறார் அப்படிங்கிறது கூடுதலாக ஆட் ஆகிறது. இது வெறும் ரசிகர் கூட்டம்னு சொல்ல முடியாது, வெறும் அரசியல் கூட்டம்னு சொல்ல முடியாது இன்றைய தேதியில். காரணம் அவருடைய செயல்பாடுகள். ஸோ கூட்டத்தை பிரம்மாண்டமாக கூட்டிட்டாரு. இந்த கூட்டத்தின் நோக்கம் அப்படிங்கிறது மக்கள் சந்திப்பு, தாவேகா தலைவர் அவருக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த கூட்டம் அவ்வளவு நேரம் காத்திருந்து அவரை பார்த்துட்டு அவருடைய பேச்சை கேட்டுட்டு தான் போனதில் உறுதியாக நின்றுக்கிறாங்க. அந்த கூட்டம் அத்தனையும் ஓட்டாக மாறாதுன்னு நம்ம சொல்லலை. அந்த கூட்டத்தில் ஒரு பகுதியினர் கண்டிப்பாக ஓட்டு தான் போட போகிறாங்க, அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதெல்லாம் இல்லை. அது இல்லாமல் அவங்க நிற்கலை. பட் அந்த கூட்டத்தை தன்மையப்படுத்தக்கூடிய வாய்ப்பு பல விஷயங்கள் அவருக்கு அமைந்தும் கூட அதை தவிர்த்திருக்கிறார் அல்லது தவற விட்டிருக்கிறார் திரு விஜய் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொன்றா வருவோம் நம்ம. ஸோ இந்த கூட்டம் அந்த 2 இடத்துலையுமே கூட்டம் நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த கூட்டத்தின் முன்பாக அவர் பல விஷயங்களை பேசியிருக்க முடியும். அவர் தொட்டிருந்த பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா
அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக திமுக மீது பல ஆண்டுகளாக கடந்த 4.5 ஆண்டுகளாக வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தான், அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் என்ன எதிர்பார்த்தாங்க மக்கள் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஆழமான ஒரு உரை வீச்சு எதிர்பார்த்தாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க திமுக எதிர்க்குதுங்க, சீமான் திட்டுறாருங்க, எதிர்க்கிறாருங்க, அப்புறம் வந்து விஜயை பார்த்து பயந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை வந்து ஒரு பயமாக பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை முழுமையாக நீங்கள் பயம்னு பார்க்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. காரணம் என்ன? ஒரு பெருங்கூட்டம் இருக்குது, ஒரு மிகப்பெரிய மக்கள் திரட்சியை வந்து தன் பின்னாடி அனுபவிக்க வைத்திருக்கிறார் திரு விஜய். அப்படிப்பட்ட கூட்டத்துக்கு முன்னாடி விஜய் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ விஜய்ங்கிற பர்சனாலிட்டி அப்படிங்கிறத தாண்டி ஒரு எக்ஸுங்கிற பர்சனாலிட்டியை போட்டுக்கோங்க. ஒரு மிகப்பெரிய மக்கள் திரட்சி முன்பாக நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் பேசுகிற பேச்சு அப்படிங்கிறது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய கூட்டமாக இருக்குது. அப்போ அந்த கூட்டத்தின் முன்பாக நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்கள் என்ன பேசுனீங்க? 2026 ஜனநாயக போர் நடக்க போகுது. பழைய காலகட்டங்களெல்லாம் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, அது மாதிரி நான் அவங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு தாவேகா தலைவர் திரு விஜய். துவக்கத்தில் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா ரொம்ப சாதாரணமாக சொல்கிறார் அவர், நான் அவங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு. பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது என்ன பொருள் அவர் சொல்கிறாரு? நான் உங்களோட நிற்க வந்திருக்கேன், உங்கள் உரிமை குரலாக ஒலிக்க வந்திருக்கேன், உங்கள் வழிகளை நீக்க வந்திருக்கேன், உங்களுக்கு நம்பிக்கை குரலாக நான் ஒலிக்க வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி கூட அரவணைச்சு அப்படி நீங்கள் பேசியிருக்கணுமா? இல்லை நான் அவங்களாம் பார்த்துட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு அவர் பேசினார். அதுவே நமக்கு ரொம்ப ஸ்டன்னாக இருந்துச்சு. ஏன்னா இப்படி பேசுகிறாரு, இப்படி துவங்குறாரு அப்படின்னு. அதன் பிறகு அவர் சொன்ன பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் தான், அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. கிட்டு திருட்டாக இருக்கட்டும், சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னதாக இருக்கட்டும், பட் கரண்ட்டாக அவர் எவ்வளோ அப்டேட்டடாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்த்தோம். வாக்கு திருட்டை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, வாக்கு திருட்டு அதனுடைய இம்பேக்ட் என்ன, அதனுடைய ஆழம் என்ன அப்படிங்கிறதா அவர் இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தார் அப்படின்னா, அவர் எவ்வளவு ஆழமான புரிதலோடு அதை வந்து அணுகிறாரு அப்படிங்கிறத அவர் வெளிப்படுத்தியிருக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டார். அன்றைய நாள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மணிப்பூருக்கு போயிருக்கிறார். கலவரங்கள் மூண்டபோது மோடி எங்கே போனார் அப்படிங்கிற கேள்வியை அன்னைக்கு அவர் கேட்டிருந்தார் அப்படின்னா அது ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக மாறி இருக்கும். மோடி மீதான நேரடியான தாக்குதலாக அது மாறி இருக்கும். வாக்கு திருட்டை பற்றி பேசும்போது கூட வாக்கு திருட்டின் மூலமாக, ஓட்டு திருட்டின் மூலமாக ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்களா பிரதமர் மோடி அவர்களே அப்படின்னு அவர் கேட்டிருந்தார் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு டைரக்ட் அட்டாக் ஆன் மோடியாகவும் பாஜகவும் மாறி இருக்கும். எந்த சிக்கல்கள் குறித்துமே அவர் வந்து ரொம்ப ஆழமாக பேசாமல் போயிட்டாரு. ப்ளஸ் அதற்கான தீர்வு தன்னிடம் என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்தாமல் கடந்து போகிறாரு. நான் எதுவாக இருந்தாலும் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லுவேன், அதன் பிறகு நான் வந்து எதுலேயும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், நம்ம ஆட்சி எப்படின்னு கேட்குறீங்க, என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறியே, நீ என்ன பண்ண போகிற? இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்கிறேன் நான். அவர் என்ன வந்து திருச்சியில் பேசினாரோ, அந்த மார்க்கெட்டில் பேசினாரோ, அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அரியலூரில் பேசியிருக்காரு. இடத்துடைய தன்மைகள் மட்டும்தான் வேறு வேறு. அரியலூர் பற்றி சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக அதில் ஆட் ஆகிருக்கும், இதில் வந்து திருச்சியை பற்றி ஆட் ஆகிருந்துச்சு, அவ்வளவுதான். மற்றபடி அதில் என்ன பேசினாரோ அதை அப்படியே தான் அங்கே ரிப்பீட் பண்ணார். அரியலூருக்கு போனீங்க, நீங்கள் தொட்டிருக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? நீங்கள் தொட்டு பேசிய அனிதாவின் அப்பா அங்கே தான் இருந்தார். நீங்கள் அனிதாவோட வீட்டுக்கே போனீங்க. தங்கை அனிதா நீட்டுக்காக தன் உயிரை மாய்த்து கொண்ட ஒரு பெண். அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் அதை தொட்டு பேசியிருக்க வேண்டிய அல்லது பேசியிருக்கலாம் அப்படி எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருந்துச்சு, எனக்கு இருந்துச்சு பர்சனலாக. பட் அதை அவர் வந்து ஒரு நிறைவேற்றலை. ஸோ இப்படியாக ஒரு விவகாரம் குறித்தான ஒரு ஆழமான புரிதலோடு அவர் வந்து சில விஷயங்களை பேச மறுத்துட்டாரு. திருப்பி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அந்த கூட்டத்துக்கு என்ன தேவையோ அதை விஜய் பேசிட்டாருங்க, அது போதுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு கம்பேரிசனே உருவாகிருக்குது.
அதை தான் நேற்று கூட சீமான் வந்து ஒரு இடத்துல பேசுகிறாரு, எடப்பாடி என்ன பண்ணுறாரோ அதே மாதிரி தான் திரு விஜய் அவர்களும் பண்ணுறாருங்கிறாரு. நீங்கள் நல்லா பாருங்கள், இப்போ ஒரு கம்பேரிசனாக தொடர்ச்சியாக அதிமுகவுடன் பேசுகிறாங்க. அது நீங்கள் என்னென்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு பேருந்து எடுத்துக்கிறாருங்க, அந்த பேருந்தில் இவர் பயணிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக பயணிக்கிறாரு. சாயங்காலம் 5 மணிக்கு 6 மணிக்கு ஆரம்பிக்கிறாரு, இரவு 11 மணிக்கு முடிக்கிறார். 74 வயசாவது எடப்பாடிக்கு பழனிசாமிக்கு. அவர் மீது 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் 74 வயசில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. கருணாநிதி அவர்கள் 90 வயசில் அரசியல் பண்ணார், அது வேறு. பட் சொல்கிறேன், உங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி சொல்கிறேன் இன்றைக்கி ஸ்டேஜில். அப்போது அதே போல் வாகனங்களை இவர் பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், அண்ணா எம்ஜிஆர் படங்களை பயன்படுத்துகிறாங்க, இவரும் பயன்படுத்துகிறதா இருக்கட்டும், சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கிறதா இருக்கட்டும். ஏன்னா இந்த சொன்னீங்களே செஞ்சீங்களா, அப்புறம் உருட்டுகளும் திருட்டுகளும் இது போன்ற கான்செப்டெல்லாம் ரீசெண்டாக அதிமுக பண்ண கான்செப்ட்ஸ். இப்போ தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரீசெண்டாக. அப்படியே அதை பண்ணதை அப்படியே கொஞ்சம் ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியே தான் விஜயனுடைய தன்மைகள் இருக்குது. அதிமுக பண்ணிக்கிட்டு இருக்கிறத அல்லது பண்ணதை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரியே தான், காப்பி கேட் பண்ணுற மாதிரியே தான் திரு விஜயனுடைய ஸ்பீச் இருக்குங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. சொன்னீங்களே செஞ்சீங்களா, இது யாருன்னு நமக்கு தெரியும். நல்லா உருட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சில வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்துறதா ஒரு செய்தி, மேபி சப்ஜெக்ட் டு கரெக்ஷனாக இருக்கலாம். ஸோ அதையும் வந்து சொல்கிறாங்க. அப்போது இந்த கம்பேரிசன் இப்போ அதிகமாகிட்டு இருக்குல்ல, இதையெல்லாம் தாண்டி சீமான் இன்னைக்கு விமர்சிக்கிறது ஒரு பெரிய ஒரு டாக்காக கிரியேட் ஆகிருக்குது. பட் அவங்க ஸ்டைலில் தொடர்ச்சியாக அவங்க சொல்கிறது, திமுக சொல்வதை போல கொள்கையற்ற கூட்டம் அவங்க சொல்கிறாங்க, அவங்களும் விஜய் தான் சொல்கிறாங்க. நாங்கள் இதை துவக்கத்திலே சொல்லிட்டோங்க, விஜய் அவர்கள் அரசியலில் தன் அறிவிப்பை வெளியிடாத போது தான் எங்கள் அண்ணன் சீமான் ஆதரித்தார். ஆனால் அவர் அறிவித்த பிறகு எதிர்க்க துவங்கிட்டார். காரணம், அவர் கொள்கையில் தவறாக இருக்கிறாரு, பிழையாக இருக்கிறாரு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸோ சீமான் அவர்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லேக் ஆஃப் ஐடியாலஜியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போது இது என்ன ஆகுது அப்படின்னா, லேக் ஆஃப் ஐடியாலஜி மட்டும் இல்லை, லேக் ஆஃப் கண்டென்ட் ஆல்சோ. லேக் ஆஃப் கண்டென்ட்டுங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிற்குது இல்லை. அப்படி கண்டென்ட் ரீதியாக இன்னுமே ஸ்ட்ரென்த்தன் உங்களை பண்ணியிருக்கணும், அதை பண்ண வேண்டிய தேவை திரு விஜய்க்கு அவர்களுக்கு இருக்குது. இன்னொன்றுங்க, இப்போ இந்த வெற்றி பயணம், வெற்றி பேரணி பயணம், இவங்க எழுச்சி பயணம், அவங்க ஒரு நிகழ் தமிழ்நாடு இதெல்லாம் அறிவித்தது ரொம்ப இயற்கையானது ஒன்று தான். எதிர்க்கட்சி வரிசையில் தான் அவர் வர்றவங்கிறாலும் நான் எடப்பாடியோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். அவர் 6 மணிக்கு ஆரம்பித்து 11 மணிக்கு முடிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அவங்க என்ன சொல்கிறாங்க ரீசனு, நாங்கள் ஆரம்பித்தா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு லேட் ஆகுதுங்கன்றாங்க. இது நம்மளால் வந்து இது எப்படி, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக அந்த பயணங்கள் மேற்கொள்கிறாருல்ல, அந்த பயணம் மேற்கொள்ளாமலேயே அவரால் அந்த ஸ்பாட்டுக்கு போக முடியுமா முடியாதா? நிச்சயமாக முடியும். அப்போ அதை அவர் மேற்கொண்டால் மட்டும்தான், ஒரு பொது இடத்துல நின்று அரவணைச்சு கொண்டு போனால் மட்டும்தான் அவரால் அதிக நேரம் பேச முடியும். முதல்ல அதற்கான வாய்ப்பை அவர் இன்னும் உருவாக்காமல் இருக்கிறார். அப்போ அந்த வாய்ப்பை திரு விஜய் அவர்கள் உருவாக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விமர்சனம் ஏற்கனவே வந்தது தான், அவர் வார 20 நாட்களை மட்டும் மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா நாளும் மீட் பண்ணணும், வாரந்தோறும் மீட் பண்ணணும். ஏன்னா எல்லாரும் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால. ஃபார் எக்ஸாம்பிள் மு.க. ஸ்டாலின் பாருங்களேன், எல்லா நாளும் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி தினசரி பண்ணுறாரு. சீமான் ஒவ்வொரு என்னென்ன கூட்டம் போட போகிறோங்கிறத ஷெட்யூல் பண்ணி மக்கள்கிட்ட அறிவிச்சுட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போது வார 20 நாட்களில் மட்டும் அப்படிங்கிற விஷயமே கூட இப்போ விமர்சனத்துக்கு உள்ளாகிட்டு இருக்குது. இன்னொன்று, அந்த டைமில் நீங்கள் காட்டுற கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டத்தை விஜய் எந்த அளவுக்கு பொலிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற பார்வையை இப்போ எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு ஒரு பொலிட்டிசைஸாக பேசுகிறாரு அந்த கூட்டத்துக்கிட்ட. வெறும் திமுக எதிர்ப்பு இதெல்லாம் சொன்னாங்க செய்யலை அப்படிங்கிறதோட போதுமா? அதை பற்றின புரிதலும் அதை பற்றின தீர்வுகளும் விஜய் அவர்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களுக்கு இருக்குமா இருக்காதா? எல்லாத்தையும் விட்டுருங்க. ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் தன் தளபதிகளை அடையாளம் காட்டணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போது அண்ணா இருந்திருந்தார், தளபதியில் அடையாளம் காட்டினார். கருணாநிதி இருந்தார், காட்டியிருக்கிறாரு. மேடைகளை சொல்கிறேன், நான் பொதுவான மேடைகளை சொல்கிறேன். ஜெயலலிதா அம்மையார் கூட பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரு. கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர் போகிறாரு, வேலுமணி வச்சுக்கிறாருல்ல, விழுப்புரம் போகிறாரு, சி.வி. சண்முகத்தை வச்சுக்கிறாருல்ல, திண்டுக்கல் போகிறாரு, சீனிவாசரை வச்சுருக்கிறாருல்ல.
ஒரு தொகுதிக்கு போகும்போதும் என் தொகுதியின் தளபதி இவர் தானுங்கிறத அடையாளம் காட்ட வேண்டிய தேவை, கடமை ஒரு தலைவனுக்கு இருக்குது. அதை அங்கே அவர் செஞ்சுருக்கணும். திருச்சிக்கு போகிறாரா, திருச்சியின் மாவட்ட தலைவர், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருச்சி தெற்கு, திருச்சி மத்திய, இவங்க தான் 4 வார்த்தை பேசணும். அப்புறமா நீங்கள் பேசுங்க. அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா அங்கே கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும், ஒரு வலிமையை கிடைக்கும், ஒரு நம்பிக்கை பிறக்கும். நம்ம தலைவர் நம்மளை அடையாளம் காட்டியிருக்கிறாரு, நம்ம ஃபேஸை நீங்கள் மக்கள் பதிஞ்சிச்சு அப்படிங்கிறது தெரியும். அதையும் செய்ய தவறி இருக்கிறார் திரு விஜய் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு பக்கம் ஐடியாலஜி இல்லைன்ற ஒரு விமர்சனம் வந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கண்டென்ட் இல்லைங்கிற விமர்சனம் வருது. அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறார் விஜய்? கூட்டம் மிகச்சிறந்த கூட்டம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கூட்டம் எவ்வளோ ஓட்டாக மாறப்போகுது நமக்கு தெரியாது, அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. பட் விஜய் என்ன பேசினார், அதனுடைய தாக்கம் என்னங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸோ விஜயினுடைய இந்த நீட்டு தொடர்பான அந்த வாக்குறுதி தொடர்பான பேச்சுக்கு தான் ஸ்டாலின் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. ஆமாம், பண்ணியிருக்கிறார், எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறார். அட் த சேம் டைம் எடப்பாடி பழனிசாமி பேரை தான் பயன்படுத்துகிறாரு திரு மு.க. ஸ்டாலின். பட் கொள்கையற்ற கூட்டம்னு சொல்கிறது விஜய் அவர்களை தான் சொல்கிறார். ஸோ இந்த இடத்த எப்படி ஃபுல்ஃபில் பண்ண போகிறாரு விஜய், அது எப்படி அந்த விமர்சனங்களை பதில் கொடுக்க போகிறாரோ, அதை கடந்து போக போகிறாரா அப்படிங்கிறத விஜய் தான் சொல்லணும். என்ன பண்ண போகிறாருங்கிறது அவர் தான் சொல்லணும். மிக குறிப்பாக திரு சீமான் அவர்களுடைய விமர்சனம், அவர் ஒருமையில் சில விஷயங்கள் பேசுறதுனா நம்ம கண்டிப்பாக நம்ம ஆதரிக்கல, அதை கண்டிப்பாக அவர் தவிர்க்கணும். தவிர்க்க வேண்டிய வார்த்தைகள் தான் அதெல்லாம், நிச்சயமாக அதை பண்ணக்கூடாது. பட் அவர் கொள்கை ரீதியாக விமர்சனங்களை வைக்கிறத விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார். இன்னொன்று, சீமான் அவர்களுக்கு விஜய் எதிர்ப்பது அப்படிங்கிறது பொலிட்டிக்கலி ப்ளஸ்ன்னு அவர் நம்புகிறார். பல பேர் கூட சொல்லி நான் கேட்டிருக்கேன், சீமான் விசஸ் கமல் வரும்போதும் சீமான் மேலே வந்தார், சீமான் விசஸ் அதர்ஸ் அண்ணாமலை என்டிஏ வரும்போது அவர் மேலே வந்தார். ஸோ சீமான் வர்சஸ் விஜயின் வரும்போதும் அவர் மேலே வரத்துக்கு முயற்சி பண்ணுறாரு, அதை அவர் ட்ரை பண்ணுறார். இன்றைக்கி கூட திமுக மூத்த தலைவர் திரு ஐபி பேசும்போது, சீமான் விஜய் அவங்களுக்கு தான் 3ஆவதுக்கான போட்டி, நாங்கள் 2 பேரும் மேலே இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறதா ஒரு தகவல். அப்போ என்னென்னா, இந்த இடத்துல விஜய் இந்த 2 விஷயங்களையும் ஃபுல்ஃபில் பண்ணணும். ஒன்று, கண்டென்ட் ரிச்சாக இருக்கிறது. அவர் ஏன் இந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஒரே விஷயந்தான். இப்போ இவ்வளோ வரிசையாக அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார், இதெல்லாம் பண்ணலன்னு சொன்னார் இல்லையா? அதில் இருக்கிற ஒரு விஷயங்களை பற்றினையும் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அதை பற்றின ஆழமான ஒரு உரைவீச்சை அவர் கொடுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு வாக்காளனுக்கு, ஒரு சாதாரண இந்திய பிரஜைக்கு, ஒரு தமிழ்நாட்டு பிரஜைக்கு என் தலைவனுக்கு என்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது, என் தலைவன் என்ன தீர்வை கொடுக்க போகிறாருன்றதை எதிர்நோக்கி காத்திருப்பான். சரி, எல்லாமே அதிகாரிகளே பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாதுல்ல, அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் இல்லையா? அப்போது காவிரி நதிநீர் பிரச்சனை விஜய் சொல்லும் தீர்வு, முல்லை பெரியாறு பிரச்சனை தாவேகா தலைவரின் தீர்வு, மீனவர் பிரச்சனை தாவேகா தலைவரின் தீர்வு, கச்சத்தீவு பிரச்சனை சார் தாவேகா தலைவரின் தீர்வு. அப்போது அவருடைய கம்யூனிகேஷனை நம்ம எதிர்பார்க்குறோம். அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணணும் இல்லையா? தனியாக ஒரு பேட்டி, ஒரு ரெப்யூட்டட் ஜேர்னலிஸ்ட் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு, நிறைய பேர் முன்னிறுத்திருக்கிறாங்க, கேபில் கூட அதை சொன்னார் அவருடைய பேட்டியில். அந்த மாதிரி ஒரு பேட்டி, அந்த மாதிரி ஒன்று சொன்னாருன்னா நமக்கு ஓகே, இவருக்கு இவ்வளோ விஷயங்கள் புரிதல் இருக்கிறாருன்னு தெரியும். எதுவுமே இப்போ தெரியாமல் இருக்குது. இது எம்டினஸ், இது வேக்யூம் இருக்குது. இப்போ இந்த வேக்யூமை கிளியர் பண்ண வேண்டிய தேவை, கடமை விஜய்கிட்ட இருக்குது. இந்த கூட்டம் அளப்பரிய கூட்டம், ஒரு ஆர்ப்பரிப்பான கூட்டம், பிரம்மாண்டமான கூட்டம், மாற்றுக்கருத்தே இல்லை. பட் அவருடைய பேச்சு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவில்லை. சீமான் ஒரு பக்கம் லேக் ஆஃப் ஐடியாலஜிங்கிறாரு, இப்போ இவங்க லேக் ஆஃப் கண்டென்ட்டாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க விமர்சனம் இப்போ அதிமுக கிட்ட எழுதி எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறாருங்க விஜய் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாம் எப்படி மாற்றிக்க போகிறாரு திரு விஜய் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். மற்றபடி அவருடைய அடுத்த வாரகட்ட பேச்சுக்களை பொறுத்து தான் அவருடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மற்றும் ஒரு தலையங்கத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.